மனதை கவரும் மாமியார் பற்றி பாட வருகிறார் கவிஞர் கோமதி கிருஷ்ணமூர்த்தி. ஆஹா, இவர் யோகாவை அருமையாய் கற்றவர், அழகாக கவியரங்கை ஆளும் உயர் கொற்றவர், தாகமுடன் தம் செயலில் தனித்துவத்தை காட்டுவதால் தரம் உயர்ந்த விருது இவருக்கு வழங்குகிறார் மற்றவர். மனதை மிக கவர்ந்த மாமி இவர் கமைந்ததால் மகிழ்கின்றார் எப்போதும் இக்கோமதியை பெற்றவர். மாமதி கொண்ட கோமதியே வருக, மனதை கவர்ந்த மாமியார் பற்றி கவிதை பாடி களிப்பினை தருக. மனதை கவர்ந்த மாமியார். நாவினிக்கும் நற்றமிழே என் நாவணைக்க வருவாயே, செந்தமிழுக்கும் செழுந்தமிழ் காதலர்கள் அத்துணை பேருக்கும் என் சிரம் தாழ்ந்த செழுமையான வணக்கங்கள். நற்றமிழின் கொற்றவன் பைந்தமிழை கற்றவர் நம் நடுவர் அவர்களுக்கு என் அடுத்த வணக்கம். ஆதியில் இருந்தே தொலைக்காட்சி என்றாலே தூர்தர்ஷன் தான். ஆதியிலிருந்தே தொலைக்காட்சி என்றாலே தூர்தர்ஷன் தான். தூர்தர்ஷன் என்றாலும் தொலைக்காட்சி தான். தூர்தர்ஷன் என்றாலும் தொலைக்காட்சி தான். மொழிபெயர்ப்பு, அது உங்கள் ஒளிபெயர்ப்பு. பழமையும் புதுமையும் ஒரு சேர, பார்ப்பவரும் பயில்பவரும் கரை சேர, அறிவையும் அறத்தையும் இல்லம்தோறும் சேர்க்கும் உன்னத பண்பாட்டு தளம் புரட்சிமிக்க டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்கள் அத்துணை பேருக்கும் வணக்கங்கள், மகளிர் தின வாழ்த்துக்கள். பலரும் பேச மறந்த உறவு, ஒரு சிலர் பேச தயங்கும் உறவு, பல சர்ச்சைகள் கொண்ட உறவு, பறைசாற்ற வேண்டிய உறவு, அதுவே நான் பேச வந்த பெண்ணுறவு. மனதை கவர்ந்த மாமியார். மாமியார் என்றாலே கடுகு வெடித்திடும், காரம் கொடுத்திடும், கவலை விடுத்திடும், இளமை கொதித்திடும், இதயம் துடித்திடும், கரடு முரடான பிம்பம், கணிக்க முடியா ஜம்பம். பழக்க தோஷங்களும் பழைய பஞ்சாங்கமும் பரன் மீது போடுங்கள். பல நூறு பரிகாசம் பாழான கதை பேசும், இலக்கணமும் இனித்திடவே இனி ஒரு விதி செய்வோம். யார் சொன்னது மாமியார் என்றால் இப்படித்தான் என்று? இரும்பிற்குள் கசிந்த இனிமையவள். யார் சொன்னது மாமியார் என்றால் இப்படித்தான் என்று? இரும்பிற்குள் கசிந்த இனிமையவள். யார் சொன்னது மாமியார் என்றால் அப்படித்தான் என்று? அதிகாரம் காட்டும் அன்னையவள். யார் சொன்னது மாமியார் என்றால் அப்படித்தான் என்று? அதிகாரம் காட்டும் அன்னையவள். யார் சொன்னது மாமியார் என்றால் இவ்வளவுதான் என்று? இமைப்போல் காக்கும் இமயம் அவள். யார் சொன்னது மாமியார் என்றால் இவ்வளவுதான் என்று? இமைப்போல் காக்கும் இமயம் அவள். யார் சொன்னது மாமியார் என்றால் அவ்வளவுதான் என்று? அஞ்சரை பெட்டியின் அற்புதம் அவள். யார் சொன்னது மாமியார் என்றால் அவ்வளவுதான் என்று? அஞ்சரை பெட்டியின் அற்புதம் அவள். மாண்புமிகு மாமியாரே, மருமகளை தன்மகளாய் மனம் நிறைய பார்த்தவளே. மாண்புமிகு மாமியாரே, மருமகளை தன்மகளாய் மனம் நிறைய பார்த்தவளே. சீரான அகம் கொண்ட சீரகமே, வெம்மையில்லாத வெந்தயமே. அஞ்சரை பெட்டியா?
சீரான அகம் கொண்ட சீரகமே, வெம்மையில்லாத வெந்தயமே, என்னவனை சுமந்தவளே, தன்னுயிராய் வளர்த்தவளே, என்னவனை சுமந்தவளே, தன்னுயிராய் வளர்த்தவளே, உன்னதமே உன் அன்பு உனை வாழ்த்த மறவேனோ, உன்னதமே உன் அன்பு உனை வாழ்த்த மறவேனோ, களைப்பறியா பொன்றதமே, உழைப்பிற்கோர் சுடரொளியே, விலையில்லா மடிபந்தம் உன்னாலே நான் பெற்றேன், விலையில்லா மடிபந்தம் உன்னாலே நான் பெற்றேன், உன் கருவறையின் காவியத்தை, உன் உதிரத்தின் உருபொருளை எனக்காக நீ தந்தாய், உனக்காக கவி புனைந்தேன். ஓஹோ, ஏழேழு ஜென்மங்கள் உன் மகனாய் அவர் வேண்டும், அவர் அகத்தில் நான் வேண்டும், அனைத்தும் ஆனவளே, ஆகாய முதிர்நிலவே, ஆழம் விழுது உன்னை அடிதொழுது வணங்குகின்றேன். அனைத்தும் ஆனவளே, ஆகாய முதிர்நிலவே, ஆழம் விழுது உன்னை அடிதொழுது வணங்குகின்றேன். மனதை கவர்ந்த மாமியார். நன்றி, வணக்கம். மனதை கவர்ந்த மாமியார் பற்றி உளத்தை கவர்ந்த கவிதையை தந்தார்.